ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி பாதிய ஸ்தவமாலா சொல்லி புத்தகம் படிச்சிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு பிரார்த்தனை, இதில் பிரார்த்தனைகள் இருக்குது. பிரார்த்தனைக்கு பல ஸ்ருதி கொடுத்துருக்காரு. இது கேட்கறது, நம்ம படிக்கிறது, இந்த பிரார்த்தனைகள் ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன பிரார்த்தனை. இதில் முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 20 நாமங்கள் கொடுத்துருக்காரு. கடைசியாக 2 ஸ்லோகத்தில் 7 ஸ்லோகம்தான். கடைசியாக 2 ஸ்லோகத்தில் ரூப கோஸ்வாமி இதுக்கு பல ஸ்ருதி கொடுத்துருக்காரு. எப்பவுமே நம்ம குரு வர்க்கத்தின் பிரார்த்தனைகள் அவங்களுக்கு சொன்ன போல நம்ம வாழ்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம வாழ்க்கைய நோக்கம் சீக்கிரமாக கிடைக்கும். பிரார்த்தனை. ஸ்ரீகிருஷ்ண பரமானந்தோ கோவிந்தோ நந்தநந்தன தமாலே ಶ್ಯಾಮಲ ರುಚಿ ಶಿಖಂಡಕೃತ ಶೇಖರ. இங்கே 6 நாமங்கள் வந்தாச்சு 20. ஸ்ரீகிருஷ்ண, ஸ்ரீ சொன்ன ராಧೆ, கிருஷ்ண சொன்னா கிருஷ்ண யார் எல்லாருக்குமே ஆகர்ஷணை பண்ணுவான். நான் சொன்னா பதிலே ஆனந்தம் கொடுப்பான். பரமானந்தோ எப்போவுமே பரம உயர்ந்த ஆனந்தத்தில் இருக்கான். கோவிந்தோ, கோவிந்தா சொன்னா யார் பசுமாடுಗಳಿಗೆ ஆனந்தம் கொடுத்துட்டு இருக்கான். கோவிந்தா சொன்னா யார் புலன்ಗಳಿಗೆ ஆனந்தம் கொடுப்பான். ಗೋಚನ ಪುಲನ್ ಕೂಡ. ಗೋಚನ ಸಾಧುಗಳು, ಯಾರು ಸಾಧುಗಳಿಗೆ ಆನಂದ ಕೊಡ್ತಿರ್ತಾನೆ. ನಂದ ನಂದನ, ನಂದ ಮಹಾರಾಜ್ಗೆ ಮಗನ್. ತಮಾಲೆ ಶ್ಯಾಮಲ ರುಚಿ, உடம்புಗೆ கலரு தமாலை சொல்லி ஒரு பூ மரம் வரும். அந்த மரத்தின் கலர் போல இருக்கு. இந்த மரம் கொஞ்சம் கருப்பாக இருக்கு. முழு கருப்பல்ல, கொஞ்சம் கருப்பு போல இருக்கு. நம்ம பாவம் எப்படி இருக்கு அப்படி. தமால மரம் கிருஷ்ணர் போல இருக்கு சொல்லி ராதை நினைப்பான். நிறைய வாட்டி தமால மரத்துக்கு போய் கட்டி பிடிச்சிட்டு கிருஷ்ணன் நினைச்சிடுவான், இது கிருஷ்ணன் தான் சொல்லி. இப்படி அந்த பாவத்தில் அந்த இருட்டில் நைட்டு போவான் கிருஷ்ணருக்கு தேடி. அந்த தமால மரத்துக்கு கிருஷ்ணன் நினைச்சிடுவான். ಶಿಖಂಡ கிருத்த சேகரக, யார் ஒரு முகுட்டம் ஒரு தலையிலே போட்டிருக்காரு. அதில் மயில் பில்லி வச்சிருக்காரு. பீத்த கௌஷய வசனோ மதுர ஸ்மித சோபித கந்தர்ப்ப கோட்டி லாவண்யம் விருந்தாரண்ய மகோத்சவ. இங்கே 4 நாமங்கள். பீத்த கௌஷயோ வசனம், எப்போவுமே மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பார். மதுர ஸ்மித சோபித, முகத்தில் எப்போவுமே ஒரு இனிப்பான சிரிப்பு இருக்கு. கந்தர்ப்ப கோட்டி லாவண்யம், கோடி கந்தர்ப்பன் காமதேவனுக்கு சௌந்தர்யம் இருக்கு. விருந்தாரண்ய மகோத்சவ, பிருந்தாவன் சொல்லி அரண்யம் காட்டிலே பகவான் இருந்தால் எப்பவுமே ஒரு உற்சவம் போல. ஊரிந்த உற்சவம், சின்ன உற்சவம் அல்ல, மகோத்சவம். வைஜெயந்தி ஸ்புரத் வக்ஷாஹ கக்ஷாட்ட லகுதோத்தம குஞ்சார்பித ரத்திர் குஞ்சா புஞ்ச மஞ்சுள கண்டக. 11வது நாமம் வைஜெயந்தி ஸ்புரத் வக்ஷா. எப்போவுமே கழுத்தில் வைஜெயந்தி மாலை போட்டிருக்காரு. வைஜெயந்தி மாலை சொன்னால் 5 வண்ணங்கள் உள்ள பூக்கள் போட்டு மாலை. அவர் பசுமாடு மேய்க்க போவாரல்ல, கையில் ஒரு கம்பு வச்சிருக்காரு அதுக்கு இது பண்ணுறதுக்கு. குஞ்சார்பித்த ரத்திர் குஞ்சா, குஞ்சார்பித்த ரத்தி. எப்போவுமே அந்த கோபிகளுக்கு கூட குஞ்சத்தில், கொஞ்சம் ஜனம் பூத்தோட்டங்களிலே சுற்றிட்டு இருக்காரு. அங்கே தனக்கு கோபிகளுக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்காரு. குஞ்சா புஞ்ச மஞ்சுள கண்டக, களத்தில் ஒரு குஞ்சா சொல்லி காய் வரும், அதுக்குள்ள மாலை போட்டிருக்காரு. கர்ணிகாராத்திய கர்ணஸ்ரீர் திருத்த ஸ்வர்ணாப வர்ணக முரளி வதன பட்டூர் பல்லவி குல வல்லப. இங்கே 4 நாமங்கள். கர்ணிகாராத்திய கர்ணஸ்ரீர், செவியில் கர்ணிகா சொல்லி பூல உள்ள குண்டலம், இந்த செவியில் உள்ள இது போட்டிருக்காரு. திருத்த ஸ்வர்ணாப வர்ணக,
உடம்புல நிறைய தங்கத்தில் உள்ள ஆபரணங்களும் போட்டிருக்காரு. முரளி வாதன பட்டூர், அவர் போல புல்லான் குழல் வேற யாரும் ஊத முடியாது. பல்லவி குல வல்லபக, எல்லா கோபிಗಳಿಗೆ ரொம்ப பிரியமானவர். गांधर्वाप्ति महापर्व राधा आराधना पेशलः इति श्री कृष्णचंद्रस्य नाम विंशति सम्नाकम. ராதா ராணி கூட இவர் இருக்கும்போ அது ஒரு மிகப்பெரிய உற்சவம் போல இருக்கு, ஒரு பருவம் சொல்லுவோம், நல்ல நாள் போல இருக்கு. ராதா ஆராதனா பேசலக, இவரே ராதாಗೆ ஆராதனா பூஜை பண்ணுவார், பக்தி பண்ணுவார் ராதாಗೆ. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் சந்திரனுக்கு 20 நாமங்கள். இங்கே ஒரு பாவத்தில் 20 நாமங்கள். பாவம் என்ன, நமக்கு பகவான் தியானம் பண்ணுறதுக்கு பகவான் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, இந்த 20 ஸ்லோகத்தில் முக்கியமான கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அது சொல்லியிருக்காரு. இனி பல ஸ்ருதிக்கு 2 ஸ்லோகங்கள். ஆனந்தாக்கியம் மகாஸ்தோத்திரம் யஹ பठेत ஸ்ருணியாச்ச யஹ ச பரம் சௌக்கியம் ஆசாத்திய கிருஷ்ண பிரேம சமன்விதா. இந்த ஆனந்தாக்கியம் இது மகா ஸ்தோத்திரம், பிரார்த்தனைகளிலே ஒரு உயர்ந்த பிரார்த்தனை. யார் இது படிச்சுட்டு இருக்கான், யார் இது கேட்டுட்டு இருக்கான் நம்பிக்கையோடனே, அவங்களுக்கு பரம் சௌக்கியம், பரம சுகம் கிடைக்கும் வாழ்க்கையில். அதுக்கு கூட கூட கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். सर्वलोक प्रियो भूत्वा सद्गुणावली भूषितः व्रजराज कौमारस्य सन्निकर्षम अवाप्नुयात्. முழு உலகத்திலே ரொம்ப எல்லாருக்குமே பிரியமாயிடுவான், எல்லா நல்ல குணங்களும் அவனுக்கு வந்துடும். அதே போல அவங்களுக்கு ಬ್ರಜರಾಜ ಕೃಷ್ಣನ್ ಅವ್ರಿಗೆ ಕುಮಾರಂಚನ ನಂದ ಮಹಾರಾಜ್ಗೆ ಮಗನಿಗೆ பக்கத்தில் பர்சனல் அசோசியேஷன் அவர் கூட உள்ள சங்கம் கடிக்கட்டே சொல்லி கடைசியாக ரூப கோஸ்வாமி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காரு. பாருங்க, ஒரு பிரார்த்தனையில் எவ்வளோ சக்தி இருக்குது. இது ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. நம்ம ஷார்ட்கட் அல்ல, இனி முதல் ஜபம் பண்ண மாட்டேன் இந்த பிரார்த்தனை படிவோம் அப்படி அல்ல, இது பக்தி அல்ல. நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பக்தி கூட்டுறதுக்கு, ஹரிநாமம் கூட்டுறதுக்கு. ஹரிநாமம் ராதே கூட பண்ணுவான். ராதைக்கு பர்சனல் மந்திரம் இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். கிருஷ்ணர் இல்லாத டைமில் ஏக்கத்தில் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணுவோம். நம்ம கூட ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணுறது பகவானுக்கு நம்ம தூரமாக இருக்கும். நமக்கு பகவான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணர் சங்கம் வேணும், அவங்களுக்கு நேரடியாக சேவை வேணும். அப்போது ஜபத்தின் கூட இந்த மாதிரி பிரார்த்தனைகளை படிக்கிறது கேட்கறது நமக்கு பகவான் அருள் கிடைக்கும். நம்ம ஆச்சாரிய பக்திக்கு ஆச்சாரிய சில ரூப கோஸ்வாமிக்கு அருள் கிடைக்கும். ஹரி போல் தான் பண்ணாங்க.